ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் பிலிப்பியர் நிருபத்தை சிறைச்சாலையிலேருந்து எழுதினார்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க. சிறைச்சாலையில் எவ்வளோ வேதனை இருக்கும், கஷ்டம் இருந்திருக்கும். ஆனாலும் அவர் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று அவருடைய ஜனங்களுக்கு எழுதி அனுப்புகிறாருங்க. எழுதுறதுக்கான வசதிகளெல்லாம் எவ்வளோ இருந்திருக்குமோ தெரியாது. பயங்கர சிரமத்தின் மத்தியில் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி அனுப்புகிறாருங்க. இந்த புஸ்தகம் கிபி 62-63 ஆண்டுகளில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. இவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் இப்போ நம்ம படித்தாலும் பிலிப்பியர் நிருபம் எவ்வளவு அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க, காலங்கள் எவ்வளோ மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. அது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போகலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. இந்த வசனம் கூட உங்களை நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம திரும்ப படிக்கலாம் வாங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. சொல்லுங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. இன்னொரு முறை சொல்லுங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. இன்னும் ஒரே ஒரு முறை, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. ஓகே, குட். நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சொல்லுங்க, ஈஸியா வரும், ட்ரை பண்ணுங்க. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சொல்லுங்க, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சேர்த்தி சொல்லாங்களா? ஈஸி தான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. வெரி குட், சூப்பர். நம்ம சொல்லிட்டோம். ஆமாங்க, நம்மளை சுற்றி நிறைய உறவுகள் இருக்காங்க. அப்பா, அம்மா, கணவன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள்னு இவங்க எல்லாருடைய அன்பும் காலம் மாற மாற மாறி போயிடுங்க. அவங்க அன்பை நிரூபிக்கவே முடியாது. ஒரே ஒருத்தர் தான் தன்னுடைய அன்பு ரொம்ப உண்மையானது நிரூபிச்சாரு. அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. அந்த அன்பு எப்பொழுதுமே நமக்காக இருக்கிறதுங்கிறது மறந்து போயிடாதீங்க. ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி.